ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெய்லர் மமே சேனல். தக் லைஃப் படம் எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் என் ஃப்ரெண்டு இதுக்கு இந்தியன் 2வே தேவலை அப்படின்னு சொல்லிட்டான். அது சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. நாம் இந்த பதிவில் படத்தை ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை, முக்கியமான கேரக்டர்களை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதனால் ஸ்பாய்லர் அலர்ட். கதை தெரிய வாய்ப்புள்ள காரணத்தால் படம் பார்க்கணுங்கிற விருப்பம் உள்ளவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நமக்கும் தியேட்டருக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்கிறவங்க உள்ளே வாங்க. படத்தோட ஹீரோ ரங்கராய சக்திவேல். நாம ஷார்ட்டா சக்திவேல்னு வச்சுக்குவோம். இனிமே நீ நானும் ஒன்று, கடைசி வரைக்கும். இவர் ஒரு கேங்ஸ்டர், ஒரு ராக்கி பாய் மாதிரி. என்ன ஒரு வித்தியாசம்னா, ராக்கி பாயை அவங்க அம்மா ஒரு 10 வயசு வரைக்கும் வளர்த்து சில பல உபதேசங்களை பண்ணி ஒரு குறிக்கோளுக்காக போராடுற ஒரு ஆளாக மாற்றிருப்பாங்க. ஆனால் சக்திவேலோட அம்மா இவர் பிறந்த உடனே இறந்துறதால கண்டமேனிக்கு தெரிகிற ஒரு கேங்ஸ்டராக வாழ்கிறாரு. இவருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு பொண்ணு. பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசம் ரொம்ப ஓவராகி பொங்க இந்திராணி அப்படிங்கிற ஒரு சின்ன வீட்டுக்கு மிச்ச பாசத்தை ஷேர் பண்ணிக்கிறாரு. அந்த சின்ன வீடு ஜெயிலுக்குள்ளேயே வந்து இவர் கூட ஜல்சா பண்ணிட்டு போகுது. சக்திவேலுக்கு அவ்வளோ செல்வாக்கு. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி பெரிய வீட்டுக்கு போகாமல் 3 நாள் டே நைட்டு கும்மாளம் போடுறாரு சின்ன வீட்டில். அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி பிள்ளைங்க ஞாபகம் வருது, அவங்கள போய் பார்க்க போகிறாரு. அந்த அம்மாவுக்கு செம கோபம். யார் நீ யாருன்னே தெரியாது போயா அப்படின்னு சொன்னாலும் நம்ம சக்திவேல் டான் பேசி பேசி சமாதானப்படுத்துகிறாரு. சிலருக்கு எப்படி வயசானா சுகர் பிபி வருதோ அதே மாதிரி எனக்கு இந்த ரொமான்ஸ் வியாதி வந்திருக்கு அப்படின்னு வேற சொல்லிக்கிறாரு. இடைவேளை வரைக்கும் கத்தி சண்டை போடாமல் முத்த சண்டை போட்டுக்கிட்டு தெரிகிறாரு இந்த கேங்ஸ்டர். இடைவேளைக்கு அப்புறம் பழிவாங்கிற வெறியில் புலியா மாறி வேட்டையாடுறாரு சக்திவேல் டான். நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பார்த்துக்குவான். சின்ன வீட்டை தம்பியா நினச்சி வளர்த்தவன் தள்ளிக்கிட்டு போயிட்டானேன்னு தெரிஞ்சாலும் என்னோட வா நான் பார்த்துக்கிறேன்னு சின்ன வீட்டுக்கிட்ட சொல்கிற ஒரு பாசக்காரர். வெடிகுண்டு வெடித்த வீட்டுக்குள்ளே சின்ன வீடு சேதாராயிருமோன்னு பயந்து காப்பாற்ற போய் முதுகில் அடிபட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டரை கரெக்ட் பண்ணுவாரோ அப்படின்னு நாமளே பயப்படுற அளவுக்கு சம்பவங்கள் செய்கிற சாமர்த்தியசாலி தான் இந்த ரங்கராய சக்திவேல். அடுத்த பெரிய கேரக்டர் அமரன் என்கிற அமர். சின்ன வயசில் துப்பாக்கி குண்டுகளுக்கு இடையே மாட்டிக்கிட்ட இவரை காப்பாற்றி சக்திவேல் தான் ஒரு தம்பி மாதிரி வளர்க்குறாரு. சக்திவேல் கூடவே நல்லா இருந்து அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சும் 2 பேர் உங்கள் அப்பாவை சுட்டதே சக்திவேல் தான் அப்படின்னு சொல்கிறத நம்பி நன்றி எல்லாம் மறந்து சக்திவேல் முதுகில் குத்தி அவரோட சின்ன வீட்டை மிரட்டி தன்னோட பெரிய வீடாக்கி கொண்ட ஒரு மோசமான நபர் தான் அமர். ஒருவேளை சக்திவேலோட சின்ன வீட்டு மேலே உள்ள மோகத்தால் தான் வளர்த்து விட்டவரையே போட்டு தொல்ற அளவுக்கு போனாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. மதுரை முத்துப்பாண்டி மாதிரி சின்ன வீட்டுக்கிட்ட ஐ லவ் யூ சொல்லும் அப்படின்னு மிரட்டியாக லவ் பண்ணுறாரு இந்த மொரட்டு ரவுடி. அடுத்ததா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயக்குமார் ஐயப்பா. இவர் ஒரு சோம்பேறி போலீஸ். எதையும் கண்டுபிடிக்க மாட்டார், யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டார். கலராக சட்டை விதவிதமாக கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கேங்ஸ்டர் இல்லையா அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சாகட்டும் அப்படின்னு ஜாலியாக சுற்றுற ஒரு ஆஃபீஸர். அதே மாதிரி தாதாக்கள் தங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் யாரெல்லாம் உதவி பண்ணாங்கன்னு அவங்களே வந்து சொல்லணுமா, இவராக எதையும் கண்டுபிடிக்க மாட்டாராம். இப்படி இருக்கிறதால தான் இவரோட டாக்டர் மனைவி இவரை விவாகரத்து பண்ணிடுச்சோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வருது. இப்படி சில வித்தியாசமான கேரக்டர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.